இருக்கும்போது எனக்கு ஒரு பேக்கரியை ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு பேக்கரி வைக்கணும்னு சொன்னால் தனியாக செய்ய முடியாது. பேக்கரியில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரிசப்ஷனில் ஒருத்தர் வேணும். கடைக்கு போய் செய்ய வேண்டியது தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அந்த பேக்கரி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண சமைக்கிறதுக்கு தான் ஆள் வேணும். இப்படி இருந்தால் தான் ஒரு பேக்கரியை நல்லா ரன் பண்ண முடியும். அப்புறம் பேக்கரிக்கு ஒரு பேர் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஜே பேக்கரி, ஜாஸ் அண்ட் ஜாய் பேக்கரி. இப்படிதான் ஒரு காலத்துல ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டுச்சு. அது என்ன வேலை, எதுக்காக செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியல் ஒன்பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 6வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்போட பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கணும் கூட இருங்க. நாங்கள் அந்த பாடம் படிக்கும்போது நல்லபடியாக படிக்கிறதுக்கு உதவி செய்வேன். இயேசுவை ஜெபிக்கிறோம் என் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு நோவா பேரையே கட்டுகிறார். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். இந்த வார பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க அவரோட சித்தத்தின் வழியை செய்ய ஆசைப்படுவாங்க. அம்மாவோ அப்பாவோ எதுவும் நம்மளோட வேலையை செய்ய சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனா அவங்க நேசிக்கிறதுனால நம்ம செஞ்சிருப்போம். இனிமே தான் நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய பேரைய கட்ட சொன்னார். நோவா என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் செய்யற மாதிரி யாருமே இல்லாத ஒரு காலத்துல நோவா வாழ்ந்தாரு. இந்த பூமியை படைச்சு கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு. அந்த பூமி படைச்சதுல இருந்து 10 தலைமுறைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்ல மனுஷங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரே ஒரு குடும்பம் தான் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாங்க. இந்த குடும்பத்து வழியா தான் மனுஷங்களையும் அவர் படிச்ச எல்லா படைப்புகளையும் காப்பாற்றணும்னு நினைச்சாரு. இதுல நோவா, அவரோட மனைவி, அவங்களோட 3 பசங்க, அவங்களோட மனைவிகளும் இருந்தாங்க. நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தை நான் வெள்ளத்தால அழிக்க போறேன்னு. அதோட பெரிய பேழையை கட்டணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த பேழைக்குள்ள நோவா, அவரோட குடும்பம், இன்னும் எல்லா மிருகங்கள், பறவைகள், இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் நம்பினாங்களோ எல்லாரையும் பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால இவ்வளத்தையும் கொள்ற மாதிரி ஒரு பெரிய பேழையா கட்ட வேண்டியது இருந்துச்சு. அது எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் டிவியில ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருப்போம். அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளோ பெருசா இருக்கும். இந்த பேழையோட அளவு ஏறக்குறைய 1.5 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருந்துச்சு. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 4 மாடி உயரம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே நோவா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாரு. நோவாவோட கொள்ளு தாத்தா ஏனோக்கு, அவரு நல்லவர ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததால ஆண்டவர் பரலோகத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணுங்கிறத ஏனோக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவர்கிட்டயும் சொல்லி கொடுத்திருந்தாரு. மெதுசெலாவும் அவங்களோட பேர பிள்ளையான நோவாக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நோவாக்கு 3 பசங்க இருந்தாங்க, ஹாம், சேம், சாபத். இப்போ இந்த சின்ன குடும்பம் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்திருந்த பெரிய பொறுப்பு என்ன? அவர் படைச்ச எல்லா மனிதர்களும் ஒரு பெரிய வெள்ளத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியதா இருந்துச்சு. அப்பாடா, எவ்வளோ பெரிய பொறுப்பு! நோவும் அவங்களோட பசங்களோட சேர்ந்து நிறைய பேர் இந்த பேரையை கட்டுறதுக்கு உதவி செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஒரு சில நேரங்களுக்குள்ள மனசாபங்களும் வந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த வித்தியாசங்களை விட்டு ஆண்டவரோட சுத்தத்தை அவரோட இஷ்டப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. நோவோட காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை வெள்ளத்தால அழிக்க போறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நோவா அந்த விஷயத்த எல்லா மக்கள்கிட்டயும் சொன்னப்போ நிறைய பேர் அதை நம்பவே இல்லை. ஒரு விஷயம் என்ன, அந்த காலத்துல மழைன்னு ஒண்ணு அங்க இல்லவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஆண்டவர் சொன்னதுக்கும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஆனாலும் நோவா அவங்களோட பசங்களும் எல்லாரும் சிரிச்சாலும் கேலி பண்ணாலும் ஆண்டவரோட சித்தத்தை செஞ்சு முடியணும் திட்டமா அந்த பேரையே கட்டி முடிச்சாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழுற நமக்கு ஆண்டவர் எப்படி ஒரு பேரைய போய் கட்டுங்கன்னு சொல்லல. ஆனா அவரோட பிள்ளைகளான நாம அவருடைய சொல்படி கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவரா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து அவர் கொடுத்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நோவும் அவரோட குடும்பமும் எப்படி ஒரே சிந்தனை
சிந்தனையா அந்த பேழையை கட்டி முடிச்சாங்களோ, நாமளும் ஒரே சிந்தனையா ஆண்டவரோட வருகைக்காக எல்லார்கிட்டயும் அவரை பத்தி சொல்லி அவருடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துறவங்களா இருக்கணும். இதுதான் ஆண்டவரோட சித்தமா இருக்கு. என்னை இன்னைக்கு பாட சொல்லுது, ஆண்டவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க அவரோட சித்தத்தின்படி செய்வாங்கன்னு. ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் உங்கள் சித்தம்படி நாங்கள் உங்களை பற்றின செய்தியை மற்றவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் சித்தம்படி நாங்கள் வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே, ஆமீன்.